வணக்கம். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய உலா நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு தான் வந்திருக்கின்றோம். அதாவது சம்புத்துறை, தற்போது சம்புத்துறை என அழைக்கப்படுகின்ற எம்புகோளப்பட்டினத்திற்கு தான் வந்திருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த விகாரையானது வெள்ளரசு மரக்கிளையை சங்கமித்தை கொண்டு வந்து நினைவு சின்னமாகத்தான் அமைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. வாங்க இந்த காணொலியினூடாக இந்த இடத்தினுடைய வரலாற்று ரீதியிலான சம்பவங்கள் தொடர்பிலாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பிலாகவும் இந்த காணொலியில பார்க்கலாம். லூர்து அன்னை ஆலயத்திலிருந்து கிட்டத்தட்ட 2.2 கிலோமீட்டர் தொலைவில் சங்கமித்த விகாரை காணப்படுகின்றது. கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் அசோக மன்னனின் மகள் சங்கமித்திரை புனித மரக்கன்றொன்றை இலங்கைக்கு கொண்டு வந்தார். பேரரசன் அசோகனின் மகளான சங்கமித்திரை இலங்கைக்கு வந்திறங்கிய இடம்தான் சம்புத்துறை. சங்கமித்திரையும் அவருடைய சகோதரர் மகிந்தரும் புத்தரின் போதனைகளை பரப்புவதற்காக இலங்கைக்கு வந்தனர். முதலில் மகிந்தனே இலங்கைக்கு வந்தார். இங்கே அவர் இலங்கை மன்னருக்கு புத்தர் இருந்து ஞானம் பெற்ற வெள்ளரசு மரத்தின் கிளையொன்றை தருவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார். இதனை நிறைவேற்றும் முகமாக பேரரசன் அசோகனே அந்த வெள்ளரசு மரம் இருக்கும் இடம் சென்று கிளையொன்றை வெட்டுவித்ததாகவும் இலங்கையின் பௌத்த வரலாற்று நூலான மகாவம்சம் கூறுகின்றது. இந்த வெள்ளரசு மரக்கிளையை இலங்கைக்கு எடுத்துச் செல்வதையும் இலங்கையில் பெண் துறவிகளின் மரபு வழி ஒன்று உருவாக்குவதையும் இங்குள்ள அரச குடும்ப பெண்கள் சிலரை பிக்குணிகளாக நிலைப்படுத்தும்படியான கோரிக்கையை ஏற்றும் சங்கமித்தை இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார். சங்கமித்தையுடன் ஏராளமான ஆளணிகளுடன் இலங்கைக்கு வந்து சேர்ந்தார். இவர்கள் அனைவரும் முன்னர் ஜம்புகோளத்துறை என்றும் இன்று சம்புத்துறை என அழைக்கப்படும் இடத்தில் வந்திறங்கியிருக்கின்றனர். இது இலங்கையின் வடபகுதியில் உள்ள யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ளது. தற்போது இந்த இடத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இவர்கள் இறங்கிய இந்த இடத்திலிருந்து அனுராதபுரம் வரையிலான நெடுஞ்சாலை இதற்கென செப்பனிடப்பட்டதாகவும் வந்தவர்கள் தங்குவதற்காக கட்டிடங்கள் அமைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. நாவலந்தீவு என்று அழைக்கப்படும் ஜம்புள்ளை தீவிலேயே இந்த பட்டினம் அமைந்துள்ளமையினால் சம்புத்துறை எனவும் நாவல் என்றால் ஜம்பு என்று சிங்களத்தில் கூறப்படுவதனால் ஜம்புகோள பட்டினம் என்று தமிழ் நூல்களும் பாலி நூல்களும் அழைத்தன. ஆனாலும் நாவல் பழத்திற்கு சிங்கள மொழியில் வேறு பெயர் இருப்பதால் ஜம்பு என்ற சொல் நாவல் பழத்தை தான் குறிக்கின்றதா என்பதில் ஒரு கேள்வியும் எழுகின்றது. இந்த நாவலந்தீவு என்ற பெயருக்கேற்ப வலிகாமம் முன்பு நாற்புறமும் கடலால் சூழப்பட்டிருந்தது. கிழக்கே உப்பாற்றையும் தொண்டமானாற்றையும் பிரித்து காலகதியில் ஓர் நிலமேடு ஒன்றும் தோன்றியது. இந்த நாவலந்தீவிலேயே எம்புகோளப்பட்டினம் என்ற துறை உள்ளது. இந்த துறைமுகம் யாழ்ப்பாணத்தில் உள்ள திருவடி நிலைக்கு சிறிய தூரத்தில் இருக்கிறது. இந்த துறைமுகம் சிறந்த வணிக நிலையமாக விளங்கியது. சாம்பில் துறை வலிகாமத்தில் அமையும் ஊராகும். இதன் பழைய பெயர்களான சம்புகோவலாம், ஜம்புகோளம், சம்புகள், ஜம்புகோளப்பட்டினம், ஜம்புத்துறை என்று அழைக்கப்படுகிறது. சம்புத்துறை ஜம்புகோள என கூறப்படுகின்றது. இது சம்புகோளம் என்று பழைய பெயரின் மாறுபாடு ஆகும். இது மாதகள் எனும் இடத்திற்கு அருகில் உள்ளது. இந்த சம்புத்துறையிலிருந்தே தேவநம்பிய தேசனால் அசோக மன்னனிடம் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் மரக்கலம் ஏறி சென்றனர். கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிற்கு முன்னரேயே இந்த பெயர் கொண்டதாக இந்த இடம் திகழ்ந்தது. சிங்கள இலக்கியங்களில் எம்புகோளம் என குறிப்பிடப்பட்டாலும் தமிழ் பெயரே முதன்மையானது. இந்த விகாரைக்கு மிக அருகில அகழி ஒன்று காணப்படுகிறது. அந்த அகழியில கப்பல் ஒன்றும் அலங்கார வடிவமைப்புகளுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கப்பலானது சங்கமித்து இலங்கைக்கு வருகின்ற போது அவர் வந்திறங்கிய அந்த கப்பலை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த அகழிக்குள்ள கப்பல் ஒன்றும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது.
அனுராதபுரத்தில் நடப்பட்ட போதி மரத்தினின்றும் உண்டான ஒரு போதி மரக்கன்றை ஜம்புகோள துறைமுகத்தில் வளர்த்ததாகவும் தேவநம்பிய தீசன் அங்கு பௌத்த பிக்குகளுக்காக ஒரு விகாரியை கட்டினான். இந்த விகாரி தான் ஜம்புகோள விகாரி என்றும் அழைக்கப்பட்டது. இந்த விகாரியானது சங்கமித்தை முதலாக இலங்கைக்கு பௌத்த மதத்தை அறிமுகப்படுத்தும் முகமாக வெள்ளரசு மரக்கிளையை கொண்டு வந்த இடமாக கருதப்படுகின்றது. அதனை தவிர வெள்ளரசு மரத்தை கையிலேந்தியபடி சங்கமித்தையின் உருவச்சிலை கண்ணாடியிலான பெட்டியினுள்ளும் வைக்கப்பட்டுள்ளது. வெள்ளரசு மரத்தை இலங்கைக்கு கப்பலில் கொண்டு வரும் போது தொட்டகை முனுமன்னன் சங்கமித்தியை வணங்கி வரவேற்கும் காட்சி சிலையாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சங்க இலக்கியங்களினாலும் மணிமேகலையிலும் குறிப்பிடப்படும் மணிப்பல்லவமும் ஜம்புகோளப்பட்டினமும் ஒன்றுதான் என்று சிலர் விவரிக்கின்றனர். ஆனாலும் மணிப்பல்லவம் நயனாதீவை குறிப்பதாகவே பலருடைய கருத்துக்கள் அமைந்தன. இலங்கை அரசனான தேவநம்பிய தீசன் அரிட்டன் எனும் பௌத்த தேரரை சக்கரவர்த்தியிடம் அனுப்பி போதி மரத்தை இலங்கைக்கு கொண்டுவர செய்த போது அவர் மரக்கிளமேறி சென்றது இந்த ஜம்புகோளப்பட்டினத்திலேயே என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் போதி மரத்துடன் திரும்பி வந்து இறங்கியதும் இந்த ஜம்புகோளப்பட்டினத்திலேயே ஆகும். தமிழில் பட்டினம் என்பதன் திரிவி பட்டினம் ஆகும். ஜம்புகோளப்பட்டினம் இத்தகைய விளக்கத்திற்குரியதாகவே காணப்படுகின்றது. எனினும் இந்த சொல்லில் ஜம்புகோளம் என்பது கோளை என மருவியது. கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுல அசோகமன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய சங்கமித்தை தான் இலங்கையில பௌத்த மதத்தை பரப்பியதாக கூறப்படுகிறது. குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த இடத்துல தான் பௌத்த மர கிளையை கொண்டு வந்து நட்டதாகவும் அதன் ஊடாகத்தான் பௌத்த மதம் வளர்ச்சியடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சங்கமித்தையினுடைய வருகைக்கு முன்பாகவே அவருடைய சகோதரர் மகிந்தனுடைய வருகையும் இடம்பெற்றதாகவும் குறிப்பாக இந்த இருவருடைய வருகையின் பிற்பாடுதான் இலங்கையில பௌத்த மதம் வளர்ச்சி பெற்றதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமன்றி சங்கமித்தையினுடைய வருகையினூடாக பெண்கள் பௌத்த துறவரத்தை பூண்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக பல்வேறுபட்ட வரலாற்று சம்பவங்களை அவர்களுடைய மகாவம்ச நூலினூடாக குறிப்பிட்டு கூறக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாகத்தான் இந்த விகாரையினுடைய வரலாறும் அமைய பெற்றிருக்கிறது. ஜம்புகோளப்பட்டினம் காரைதீவில் உள்ள பெரிய ஒரு துறைமுகம். தமிழ்நாட்டவர் ஈழத்தின் மீது மேற்கொண்டிருந்த வர்த்தக நடவடிக்கைகளை குறிக்கும் கல்வெட்டுகள் ஈழத்தின் கிழக்கு பகுதியிலும் காணப்படுகின்றது. இவற்றுள் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள குடுவில் என்ற இடத்தில் கிடைத்த கல்வெட்டு முக்கியமாகின்றது. இதுவும் அனுராதபுரம், வவுனியா ஆகிய பகுதிகளில் காணப்படுகின்ற கல்வெட்டுக்களை ஒத்த காலத்திற்குரியதுதான். குடுவில் கல்வெட்டு தீகபாவி பொருணு வணிஜனை பற்றியும் அவர்களின் மனைவியாகிய திசு என்ற பெயரை தாங்கிய பெயர் பெண்மணி பற்றியும் குறிப்பிடுகின்றது. சங்கமித்தையானவர் வெள்ளரசு கிளையை கொண்டு வந்த வேளையில தேவநம்பிய தீசன் மன்னன் அந்த கிளையை பெற்றுக்கொள்ளும் முகமாக அந்த வரலாற்று சம்பவங்கள் நினைவுபடுத்துகின்றன. இவற்றை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த நிர்மாணிப்பு ஆனது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெள்ளரசு மர கிளையுடன் சங்கமித்த வருகை தருவதையும் தேவநம்பிய தீசன் மன்னன் அதனை வாங்கிக் கொள்வதையும் இவ்வாறாக இந்த பௌத்த மதத்தினுடைய வரலாறு அமைவதாகவும் இந்த வரலாற்று நிகழ்வுகள் எடுத்து கூறுகின்றன. இவ்வாறாக வரலாற்று ரீதியிலான பல விடயங்களை கூறுகின்ற ஜம்புகோள விகாரை பௌத்த யாத்திரையாளர்களின் முக்கிய தளமாக இன்று விளங்குகின்றது. இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பௌத்தர்கள் இங்கு புனித போதிமரத்தையும் புத்தபாத பீடிகையையும் வணங்கி செல்கின்றனர்.
குறித்த பௌத்த வழிபாட்டு தளத்தில் தான் நாங்கள் இப்போது இருக்கின்றோம். இந்த இடமானது 2002ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. கடற்படை தளபதியினுடைய உதவியோடு தான் இந்த கட்டிடமானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறுபட்ட இடங்களில் இருந்து பௌத்தர்கள் இங்கு வழிபடக்கூடிய ஒரு தலமாகவும் அதே நேரத்தில் சுற்றுலா தலமாகவும் இந்த இடமானது விளங்குகின்றது. இந்த சிலையானது 2009ஆம் ஆண்டு, அதாவது மஹிந்த ராஜபக்ஷவுடைய ஆட்சி காலத்தில் தான் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக சங்கமித்தியினுடைய சிலையை நிர்மாணித்திருக்கின்றார்கள். கண்ணாடி பெட்டிகளில் சங்கமித்தினுடைய சிலை வெள்ளரசு மர கிளையை கொண்டு வந்ததை நினைவுபடுத்தும் விதமாக இந்த சிலையானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இந்த விகாரியினுடைய வரலாற்று விடயங்கள் காணப்படுகிறது. மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சக்ராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.